ஓம் சிவாய நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒட்டஞ்சத்திரம், அங்கே கீரனூர் கொண்டுரங்கி மலையில் மல்லிகார்ஜுனேஸ்வரரை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். மழை 6 மணிக்கு மேலே தான் மழை ஏறணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ மணி 4 மணி, அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில் 6 மணிக்கு மேலே போய் மல்லிகார்ஜுனேஸ்வரரை தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். மேலே போய் தரிசனம் பண்ண போகிறோம். ஓம் சிவாய நம. மாமா வினோத் மாமா, மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும். எங்க நிக்கிறீங்க? ரோட்ல நிக்கிறோம். ரோட்ல நிக்கிறோம். குளக்கரைக்கு வந்திருக்கோம், குளிக்க வந்திருக்கிறோம். இப்போ காலையில் 7 மணி ஆயிடுச்சு. நேராக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூலக்கரைன்னு சொல்கிற ஒரு இடத்துல போய் குளிச்சுட்டு நேராக இங்கே இப்போ கோயில் அடிவாரத்தில் இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம மலைக்கு மல்லிகார்ஜுனாவை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். அது பக்கத்துலேயே ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்ககிட்ட கதம்பம் பிச்சி பூ இதெல்லாம் இருக்குது, நம்மகிட்ட வாங்கியிருக்கோம். நம்ம அந்த பக்கத்தில் இந்த புளிய மரத்துக்கு பக்கத்துலேயே இருந்தவங்க வியாபாரம் பண்ணுறாங்க, தினசரி இருப்பாங்க. வரக்கூடிய பக்தர்கள் நம்மகிட்ட பூ வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இப்போ மேலே மல்லிகார்ஜுனாவை பார்க்கறதுக்காக கீழே இருந்து கிளம்பிட்டோம். ஓம் சிவாய நமச்சிவாய. மலை ஏறிட்டோம். இப்போ கடைசியாக 7 மணி ஆகுது. இப்போ ஸ்டார்டிங் ஆகுது. அந்த தெரிகிறது இந்த மலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஏறுற வழியில் ஒரு மணி இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தட்டுறோம். ஐயா ஏற முடியல, சோர்ந்துட்டேன். ஸோ டேட் இங்கே ஒருத்தர் உக்காந்துட்டா. இங்கே கீழே பாருங்க, கீழே இருங்க. அங்கே மேலே இல்லை, பாதி தூரத்துக்கு ஏற வேண்டிய இருக்கு. ஒருத்தர் தவக்குறான். அங்கே ஒருத்தர் டால் மேல் போய் அங்கே நிற்கிறாப்புல. அண்ணா தம்பி எடு. சோனமுத்தா ஒருத்தன் வந்தான், பாதியோட இறங்கி ஓடிட்டான். சோட்டா சாமி பூஜை அது ஏறவே இல்லையாங்க. இலக்கிறீங்க என்ன காசு தவக்குற? ஒரு கால்வாசியத்துக்கு வந்துருக்கோம். மழையை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஆனால் நம்ம ஆயிட்டு கார்த்தி தான் கொஞ்சம் சோர்வு அடைஞ்சிட்டாரு. ஆமாம், பார்த்துக்கோங்க அவர் மாவட்டம். சரியா? ஓம் நமச்சிவாயா. அவள் கீழேருந்து வந்துட்டு மேலே ஒரு கால்வாசி பகுதி வந்திருக்கிறான். என்னன்னா இனிமேல் தான் மழை ஆரம்பமாகுது. மழை அடிவாரத்துலேருந்து இருக்கும். இனிமேல் தான் அந்த பிளாட் ஆகக்கூடிய செங்குத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். நிறையா சிவனடியர்கள் வெளியிலேருந்து வந்திருக்காங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்கய்யா? சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இதான் முதல் பயணமாக ஏற்கனவே வந்திருக்கீங்களா? 2வது தடவையா? 2வது தடவை வந்திருக்காங்க. சர்வசாதாரணமாக தான் போகிறாங்க எல்லாரும். ஆனால் வரக்கூடிய சிவனடியர்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கொண்டு வரீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி எப்படின்றாங்க. ஒன்றுமே இல்லை, சும்மா சர்வசாதாரணமாக ரிலாக்ஸாக நம்ம வீட்டு படியில் போகிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஆரம்பிக்கிறோம். நம்ம மேலே போய் பார்த்துக்கலாம். சிவாய நம்ம.
நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி விட்டாங்க, அங்கேயே பண்ணி விட்டாடாப்பா. ஆமாம் சார். வர்றாங்களா? வரைச்சுங்க. ராமேஸ்வரத்துல எல்லாருமே ஆட்டோ டிரைவர்ஸ் தான். இங்க வந்து எங்க போன் அடிச்சுட்டாவே வந்து அவங்க என்ன செய்ய முடியும் உதவி பண்ணுங்க. சரி சார். சித்திரை 1க்கு டிராவலிங் செலுத்துற மாதிரி. அதனால் 3 நாளாக எங்கே வந்துருவாங்க. அது நீங்கள் உட்காந்து அங்கே இருப்பாங்க. ஏன் நான் எடுத்தேன் உங்க அறையில போயிட்டு வந்துருவோம். இங்க ஒரு இது போட்டு போயிடா. இங்க மேலே போயிட்டு வந்து போடுவாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோவிலுக்கு வந்துட்டோம். மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவிலில். இங்கே இதுதான் மூலவர் கோவில். இங்கேருந்து மலை 3825 அடி மேலே வந்திருக்கோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் மூலவர் உள்ளே இருக்கார் ஐயா. நம்ம வந்து மூலவர் வந்து படம் எடுக்க வேண்டியதில்லை, அதெல்லாம் வேண்டியதில்லை. வரக்கூடிய சிவனடியார்கள் இதான் இடம் கோவில். இந்த வியூஸ் எல்லாம் அப்படியே பாருங்க. கோவில் இதுக்கு மேலே பிளாட் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த பிளாட் எடுத்து இந்த பிளாட்லேயும் போய் உச்சியை காட்டுவோம். இந்த மலை முள்ள ஒரு விநாயகர் கோவில் இருக்கு. இன்னொரு விசேஷம், பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே ஊரை சேர்ந்த ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் ஒருத்தர், நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நம்மளோட சேர்ந்திருக்காரு. இது வந்து மல்லிகார்ஜுனேஸ்வரருடைய அருளான நம்மளோட பயணம் வந்து நமக்கு மேலே இருக்காரு, நம்மளோட கீழே இறங்கி போறாரு. அதான் ஒரு பெரிய சிறப்பு. ஒட்டஞ்சத்திரம். உங்க பேர் என்ன? செல்வேந்திரன். பாருங்க, நம்மளோடய வந்து ஐயா பார்த்துட்டு நம்மளோட உதவியா நம்மளோட திரும்பி எல்லா விஷயங்களையுமே சொல்லி நம்ம கூட்டு போறாரு. போற வழியில வடைகளையும் பிடித்துனா வந்தான் பாத்துக்கலாம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நம்ம 3 சக்கரக்காரன் டீம் இப்போ எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் காலையிலே ஒரு வியூ போட்டோம். ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொன்னிரங்கி கீரனூர் மேலே 3825 அடி கீழேருந்து மேலே வரைக்கும் உச்சி. இப்போ மலை உச்சியில் இருக்கிறோம். கீழே வந்து மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோயில் இருக்குது. அதை தரிசனம் பண்ணிட்டோம். தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்திருக்கோம். மேலே வந்து இருக்கிறோம். இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன் பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய திருத்தலம் அப்படின்னு சொல்லப்படுது. அர்ஜுனன் வந்து முன்னோர்கள் நினைச்சு தபசு பண்ண இடம். தபசு பண்ணி பித்திரு தோஷங்கள், இந்த மாதிரி தோஷங்களை நிவர்த்தி பண்ண ஸ்தலமாக கருதப்படுது கொன்னிரங்கி கீரனூர். கீழே மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில். நம்ம 3 சக்கரக்காரன் சிரிப்புக்கு மட்டுமல்ல, நம்ம சேனல் ஆன்மீக பயணங்களையும் நம்ம சேனல் அங்கங்கே ஆன்மீக பயணங்களையும் எடுத்து சொல்லிகிட்டே இருக்கு. நம்ம 3 சக்கரக்காரன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஆலமரமா அரச மரமா? அங்க பாரு, ஒரிஜினல் தமிழையா? ஓம் நமச்சிவாயா. நம்ம போய் கொன்னிரங்கி கீரனூர் மல்லிகார்ஜுனேஸ்வரரை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஐயா பாருங்கள், 86 வயசில் இங்கேருந்து கீழேருந்து மேலே வரைக்கும் கம்பி இதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இங்கேருந்து கொண்டு போய் எல்லாம் பண்ணது ஐயா தான். அவர் வந்து இந்த மல்லிகார்ஜுனேஸ்வரர் வந்து இன்னும் ஐயா ரொம்ப நீண்ட காலத்துக்கு வச்சு இறைவனை வந்து பார்க்கறதுக்கு எல்லா மக்களும் வந்து இங்கே சிறப்பாக பார்க்கறதுக்கு சேவை புரிஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். சாமி